தைரியமான கங்காவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க. ஒரு அழகான கணவர், அன்பான 2 பெண் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் உண்டான நல்ல டிரைவர் வேலை, அவங்க கணவர் வந்து ஒரு நல்ல டிரைவர் வேலை, இப்படி எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வாழ்க்கை சில நேரத்தில் நமக்கு எதிர்பாராத ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி, சொந்தமாக லாரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவருடைய கணவர். தன்னுடைய சொந்த வேலைக்காக எப்போதும் மாதிரி சென்னை டு பெங்களூருக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய வேலைக்காக லோடு ஏற்றிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு லாரியில். அப்படி போய்கிட்டு இருக்கையில் வந்து ஒரு 3 பேர் வந்து குடிச்சிட்டு வந்து உள்ளே தெரியாமல் உள்ளே விழுந்துடுறாங்க. தெரியாமல்ல, குடி போதையில் வந்து வண்டி உள்ளே விழுந்துடுறாங்க. என்னதான் அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே அதால் பாதிக்கப்பட்டது என்னமோ நம்ம கங்காவுடைய குடும்பம் தான். பெரிய பிரச்சனை. அதனால் 3 பேருமே ஸ்பாட்டில் 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தன் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சான். இதனால் அந்த கங்காவோட கணவர் மேலே பெரிய கேஸ் விழுந்துட்டு வண்டியை வந்து வெளியே எடுக்க முடியல. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அவரோட ஓட்டு உரிமமும் அந்த விபத்தால் அவர் ரத்து செய்யப்பட்டது. ஓட்டு உரிமம் ரத்து செய்யப்பட்டால டிரைவர் வேலையை அவரால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க சொந்தமாக பார்த்து வாங்கின லாரியை கூட அவங்களால ரொம்ப பொருட்செலவு அதிகமான துட்டு செலவழித்து வெளியே எடுக்க முடியலை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட கையில் எப்போவுமே 5 லட்ச ரூபா கையில் இருப்பு இருக்க அளவுக்கு வந்த குடும்பம் இப்போ 20 லட்ச ரூபா கடன் வாங்குற அளவுக்கு கூட வந்துட்டாங்க. அதனால் அவங்களோட ரொம்ப பொருளாதாரம் அடிபட்டாங்க. கணவர் அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போட அந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி வேறு வேலைக்கு, தெரியாத வேலைக்கு, ரொம்ப கஷ்டப்பட்ட வேலைக்கெல்லாம் அவர் போய்கிட்டு இருந்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப உடஞ்சிட்டாங்க. எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்க. அப்போ தான் ஒரு சின்ன முடிவு எடுத்தா. எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த ஒரு மிஷினை பார்த்தோம். அந்த மிஷின் எந்த மிஷினுமே கிடையாது, தையல் மிஷின் தான். ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன வந்து அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து அந்த தையல் மிஷினை தான் அவளை ரொம்ப காப்பாற்றுச்சு. ஒரு செலவுக்கு அவள் தையல் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா எல்லா தைக்கையுமே அவளுக்கு தெரியும். அதாவது சட்டை தைக்கையிலேருந்து ஜாக்கெட் தைக்க வரைக்கும் எல்லாமே தெரியும். இதை பார்த்தோன்னே இதில் ஏதாவது முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழைய மாதிரி அந்த பழைய தொழிலுக்கு போயிட்டா. ஏன்னா 4 வருஷம் ஆனாலும் டச்சு விட்டு போனாலுமே தவிர அந்த தொழில் மறக்கலை. அதனால தான் சொல்லியிருக்காங்க, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோள், கவலையிலே ஒத்துக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலை வச்சு எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தா, சொந்தமாக தன்னுடைய வீட்டிலேயே ஒரு தையல் மிஷினை ஏற்கனவே இருக்குது தையல் மிஷினு. அதை 4 பேர்கிட்ட சொல்லி எல்லா துணியும் கொண்டாந்தாங்க, நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முன்னேறிண்டா. அப்படி கொஞ்சம் முன்னேறினோமே அப்படின்னு சொல்லிட்டு தையல்லையே எம்ப்ராய்டிங்கு இப்படி புதுசாக கற்றுக்கிட்டு புதுசாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருந்தால், தான் மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு வேலையாலும் போட்டு தன்னுடைய கடையை வந்து வீட்டில் தத்திக்கிட்டு இருந்ததை வந்து ஒரு கடையாக பெருக்கி பின்னத்தில் அது ஊரில் இருந்து வேறு ஊருக்கு ஒரு மாநகராட்சிக்கு ஒரு நகராட்சிக்கும் மாற்றி ஒரு பெரிய கடையாக போட்டு இப்போ பக்கத்தில் இருக்க எல்லாருமே கங்கா கடையில் தைச்சா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும், கல்யாணத்துக்கு கங்கா கடையெல்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கி இன்றைக்கி தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப சூப்பராக தைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு சூப்பராக ஒரு கடையை மெயின்டெனன்ஸ் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினது தான் கங்கா. இந்த கங்கா வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுறேங்க.